வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 ரிசல்ட்டு ரீசெண்டாக வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா? அதில் ஒரு சில கேண்டிடேட் வந்து வெளியில் போயிட்டாங்க, ஒரு சில கேண்டிடேட் உள்ளே வந்திருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் தான் குளறுபடி நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கான ப்ரூஃபை தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்களும் 2023 பேட்சில் எஸ்ஐ எழுதிருக்கீங்க, ரிட்டன்லேயே நான் வந்து ஃபெயில் ஆயிருக்கேன், இல்லை ஓவராலில் ஃபெயில் ஆயிருக்கேன், ஃபிசிக்கலில் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய மார்க்கு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான ப்ரூஃபை சொல்கிறேன், எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அது வந்து தவறானது தான். இருந்தாலும் நம்ம அடுத்து போய்க்கலாம். ஓகேவா? அந்த ரூல்ஸ் படியாவது அதுவே தப்பு தான். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு தடவை கூட பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவே தப்பு தான். ஏன்னா டிஎன்பிசி ஒரு தடவை யூஸ் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அதாவது எத்தனை டைம் வேணாலும் டிஎன்பிசியில் குரூப் 4ல் போயிட்டு இருக்காங்க, குரூப் 2ல் போயிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிசிலாம் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு தடவை கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது தப்பாக இருந்தாலும் சரி, அதுபடி ரிசல்ட் கரெக்டாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுபடி ரிசல்ட் எடுக்கல, தப்பாக எடுத்து வச்சிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து கீர்த்தனா தேவி. ஓகேவா? இவங்க எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான். ஓகேவா? கீர்த்தனா தேவின்றவங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 2020 பேட்ச் ஏஆர். இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனது எதில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி உமனில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? பிசி உமன் ஸ்போர்ட்ஸ் இவங்க செலக்ட் ஆயிருந்தது. இந்த பிசி உமனில் ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆயிருந்திருக்காங்க. இவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 73.5ல் செலக்ட் ஆயிருந்திருக்கிறாங்க. கோர்ட்டு தான் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு, என்னன்னு சொல்லி பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ மறுபடியும் பார்த்தா இவங்களோட ரிசல்ட்லேயே இவங்களுடைய மார்க் வந்து ரிசல்ட்டில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, வந்திருக்கு. எப்படி? ஒருவேளை பிஎஸ்டிஎம் தூக்கிட்டாலும் ஸ்போர்ட்ஸில் வந்திருக்கலாம், இல்லை பிசி உமனில் ஜென்ரலாக வந்திருக்கலாம்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸ்போர்ட்ஸில் பிசி உமனில் ஸ்போர்ட்ஸில் இவங்களுடைய மார்க் 73.5. அதே பிசி உமனில் ஸ்போர்ட்ஸில் ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு 75 மார்க். இந்த பொண்ணை விடவே இந்த பொண்ணு வந்து அதிகமாக தான் இருக்காங்க. 75 மார்க் எடுத்திருக்கிறாங்க, ஆனால் நாட் செலக்டட். இப்போ வந்து அவங்க நாட் செலக்டடில் இருந்திருப்பாங்க. இந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணு பிசி உமனில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க. சரி, ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகலை, ஏன்னா இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ். அவங்க பிசி உமன்லேயே ஜென்ரலில் செலக்ட் ஆகிருக்கலாமே, பிசி உமனில் ஜென்ரலில் செலக்ட் ஆகிருக்கலாமேன்னு இந்த ஸ்போர்ட்ஸை தூக்கிட்டு பார்த்தா பிசி உமன்லையும் இவங்க 73.5 தான். பிசி உமனில் நார்மலாக ஜென்ரலில் இவங்களை விட மார்க் 74.75 இருக்கிறாங்க. அவங்களும் நாட் செலக்டட். அப்போ இவங்களை எதில் தான் எடுத்துருக்கணும்? பிஎஸ்டிஎம்ல தான் எடுத்துருக்கணும். இவங்களை மட்டும் எப்படி பிஎஸ்டிஎம் எடுத்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, நீங்கள் தான் சொல்லியிருந்துருக்கீங்க. அப்படிப்படி எப்படி எடுத்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு தப்பு இது. ஓகேவா? ரெண்டாவது தப்பு, இவங்களை எங்கே எலிமினேட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா ரிட்டன்லேயே தூக்கியிருக்கணும். ரிட்டன் மார்க் இவங்களை விட முன்னாடி இருக்கிறாங்களா பிஎஸ்டிஎம்? யாருக்குமே வந்து ரிட்டனில் தூக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் ஓவராலில் தான் தூக்கியிருக்கிறாங்க. இங்கே வச்சு இப்போ வந்து ரிசல்ட் எல்லாமே ஓவராலில் மார்க்கில் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்லாம் தூக்கு. இப்போ ஓவரால் அந்த மார்க்கில் யாரெல்லாம் அடுத்துருக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்துருக்காங்களே தவிர ரிட்டன்லேயே அவங்களெல்லாம் தூக்கல. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை ரிட்டன்லேயே தூக்கணும். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டா ரிட்டனில் தூக்கு. ரிட்டனில் அந்த இடத்துல பண்ணியிருக்கணுமா இல்லை, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ரிட்டன்லலாம் நிறையா பேர் உள்ளே வந்திருக்கிறோம். நீங்களாம் வெளியில் போயிருக்கிறீங்களா? ரிட்டன்லேயே வரலையா? நீங்கள் உள்ளே வந்திருக்க கேண்டிடேட்டு பிசியில் வந்திருக்கணும், எஸ்சியில் வந்திருக்கணும், எஸ்சியில் வந்திருக்கணும், எஸ்டி எல்லா கேண்டிடேட்டுமே உள்ளே இருக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களை எடுக்காமல் யார் வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. ஓகேவா? அதுக்கான ப்ரூஃப் தான் ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். இப்போ அடுத்து இந்த கீர்த்தனா தேவி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த கீர்த்தனா தேவியோட மார்க் வந்து 54, ஃபிசிக்கலில் 12, இன்டர்வியூவில் 6.5 ஸ்பெஷல் மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்களோட ஓவரால் மார்க்கே தான் இது. ஓவராலே அவங்கள விட மேலே கீழே இருக்கிறாங்க. ஓகேவா? ஓவராலில் இருந்துகிட்டே. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் வந்து ரெண்டாவது ரிசல்ட்டை மட்டும்தான் வச்சு எடுத்துருந்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. கனகமணி, ஐஸ்வர்யா இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணவே இல்லை. இதையே அவங்க பார்க்கல. செகண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களா, இவங்களை தூக்குனாலும் அடுத்த கேண்டிடேட் வந்து இவங்களை விட கம்மியான மார்க் தான் இருக்காங்க. அப்போ இவங்களையே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பார்க்கணுமா இல்லையா? இவங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லிஸ்ட்டில் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா இல்லையா? இருக்கிறாங்களா? அவங்களே பார்க்கலையே. செகண்ட் லிஸ்ட்டுனா அதை மட்டும் தான் பார்த்துருக்கிறீங்க, தூக்கி தேர்ட் லிஸ்ட்டை விட்ருக்கீங்க. இப்போ மறுபடியும் 4வது லிஸ்ட் 5வது லிஸ்ட்டுன்னு போகுமா? எனக்கு புரியல. சரி, அடுத்தது பார்ப்போம், ஒவ்வொருத்தராக பார்ப்போம். ஓகேவா? அடுத்த கேண்டிடேட்டு இவங்களுடைய ஐஸ்வர்யா இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கனகமணி ஐஸ்வர்யாவுடைய மார்க் இது. ஓகேவா? சரி, இருக்கட்டும், அவங்களுடைய இதுதான். இப்போ ரூபாஸ்டின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு, ரூபாஸ்டின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான். ஓகேவா? இந்த பொண்ணு மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 52. ஓவரால் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 73.75.
இவங்களும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான். பிஎஸ்டிஎம் வச்சுருந்துருக்காங்க. பிசி உமனில் செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. சாரி, பிசி கிடையாது, எஸ்சி உமனில் செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் அவங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன். ரிட்டனில் 52 மார்க் எடுத்துருந்துருப்பாங்க. இங்கேயே ரிட்டன்லேயே பிஎஸ்டிஎம்மை தூக்கியிருந்தீங்க அப்படின்னா, ரிட்டன்லேயே தூக்கியிருக்கணும், ஓவராலில் வந்து பார்க்கக்கூடாது. ரிட்டன்லேயே பிஎஸ்டிஎம்மை தூக்குன்னு சொல்லி தூக்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு அந்த பிசி அந்த எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம்மில் லாஸ்ட்டாக அந்த மார்க் இருந்திருக்கும். நீங்களே பாருங்கள், மார்க் பிடிஎஃப் கூட நான் டெலகிராமில் போகிறேன், செக் பண்ணுங்கள். இந்த பொண்ணு வந்து அங்கேயே அடிபட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல எஸ்சியில் நீங்கள் சொல்கிறீங்களே பிஎஸ்டிஎம்க்கு புது கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு தரணும், புது கேண்டிடேட் வாய்ப்பு தரணும், அப்போ அந்த இடத்துல வேற ஒரு புது கேண்டிடேட்டு உள்ளே வந்துருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா, ரிட்டனில் தூக்கணும் அப்படின்னா, ரிட்டனில் வந்து ஒரு புதுசாக இருக்கிற கேண்டிடேட் அவங்க ஃபிசிக்கல் பண்ணாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு தூக்கி ஃபிசிக்கல் பண்ணோம் அப்படின்னா, வெளியில் போனவங்கலாம் திருப்பி அந்த கேப்பில் அந்த டைமில் திருப்பி கேஸ் போட்டு ஏதோ டைம் இழுத்து விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் நடத்துறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க. ரிட்டனே தானே நீங்கள் பார்த்துருக்கணும், ஏன் ரிட்டனை பார்க்கல? ரிட்டன்லேயே தானே பிஎஸ்டிஎம் தூக்கியிருக்கணும், ஏன் ஓவரால் மட்டும் பார்த்து பிஎஸ்டிஎம் அங்கே தூக்குறீங்க? ஓவரால் மார்க் மட்டும் ஏன் பார்க்குறீங்க? ரிட்டன்லேயே தூக்கியிருந்தா இன்னொருத்தவங்க புதுசாக உள்ளே வந்துருந்துருப்பாங்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ரூபாஸ்டி மார்க் இது 15, இங்கே 15, இதே இன்னொரு பொண்ணு வந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணு மார்க்கு இந்த பொண்ணை விட அதிகமாக பிஎஸ்டிஎம், ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் லாஸ்ட் மார்க்கு. இதுக்கு மேலே 53, 54 எடுத்த பொண்ணு எல்லாமே வந்து நாட் செலக்டட் தான். அந்த பொண்ணெல்லாம் உள்ளே வந்துருந்துச்சு, அந்த பொண்ணு மார்க் ஃபிசிக்கலில் இன்டர்வியூவில் மார்க் எடுத்திருந்தோன்னா அவங்க செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அதை பண்ணலை, ஃபிசிக்கலில் நீங்கள் அங்கேயே ரிட்டன்லேயே முடிச்சிட்டீங்க. சரி, அடுத்த ஒரு பொண்ணு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த ஆள் மகேஸ்வரன் சொல்லிட்டு, இந்த பையனும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா தான். சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், போலீஸில் ஒர்க் பண்ணுற பசங்க தான். 59 மார்க்கு பிசி மென்னில் 59.5 மார்க்கு. இவங்களும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான், பிசி பிஎஸ்டிஎம். ரிட்டன்லேயே பிஎஸ்டிஎம்மை தூக்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க் ரிட்டனில் நாட் செலக்டட். 59.5 பிசியில் மென்னில் நாட் செலக்டட். பிஎஸ்டிஎம்மை தூக்கிட்டா 59.5 வருதான்னு செக் பண்ணுங்கள். ரிட்டன் மார்க் எடுத்து செக் பண்ணுங்கள், இது வருமா வராதான்னு. வராது. எப்படி சொல்கிறீங்க என்னதுன்னு எனக்கும் தெரில. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, ஓவராலை மட்டும் பார்த்துருக்கக்கூடாது, ரிட்டனே நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்கலாம், நாங்கள் வந்து ஓவரால் வரும்போது தான்ப்பா எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, நாங்கள் அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஓவரால் வரும்போது தான், இப்போலாம் வரல, ரிட்டனெல்லாம் வரல. இப்போ ஓவரால் வந்ததுன்னா நீ அப்போ அடுத்ததில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துருக்கலாமே. அடுத்த பேட்சில் நான் பண்ணுறேன், சரி இப்போ தானே வருது, இதெல்லாம் முன்னாடியே தான் பண்ணிட்டோமே, பண்ணி ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, 2 வருஷமாக கிடப்பில் கிடக்குது, அப்போ அடுத்த பேட்சில் பண்ணலாம், இந்த பேட்சை விடுவோன்னு சொல்லி விட்டுருந்துருக்கணும். கரெக்டாக? அதையும் பண்ணலை. சரி, ரிட்டனில் பண்ணி அவங்களுக்கு ஃபிசிக்கல் நடத்தலாம்னா அந்த ஃபிசிக்கல் நடத்தவும் இது பண்ணல. ஓகேவா? இல்லை டிஎன்பிசி மாதிரி, இப்போ டிஎன்பிசி இப்போ சமீபத்தில் குரூப் 2 வேகன்சி அப்படியே பாதியாக டபுள் ஆகினாங்க, 600 வேகன்சி கூட சேர்த்து எடுத்தாங்க. அந்த மாதிரி கூட ஒரு யார் பிரச்சனை, ஒரு 100 பேர் 100 தான் பிரச்சனை இருக்குது. அழகாக 1200 வேகண்டி நீங்களே அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கீங்க. 100 வேகண்ட்டை தூக்கி இங்கே போட்டு பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாம். கூடுதல் வேகண்ட்டு நான் இங்கே எடுக்கிறேன்னு சொல்லி யாருமே அதில் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதில் யார் வருவா என்னதுன்னு எங்களுக்கு தெரில. அதில் ஒரு 100 வேகன்சியை தூக்கி இதில் போட்டு விட்டு அழகாக அந்த கேஸை முடிச்சிருந்துக்கலாம். அப்படியும் நான் எடுக்கலை. ஃபிசிக்கலுக்கும் நான் பண்ண மாட்டேன், ஓவராலை மட்டும்தான் பார்ப்பேன், ரிசல்ட்டையும் சரியாக எடுக்கலை. அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே நான் வந்து எடுக்கிறேன். சார் பால் வசந்தகுமார் சார் ரெடி பண்ண ரிசல்ட்டு தான் அது. அவர் சரியாக பண்ணாரா இல்லைன்னு தெரில. நீங்கள் அதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணியிருக்கணும்ல, நீங்கள் திருப்பி அதை இது பண்ணியிருக்கணும்ல. எல்லாமே இதுக்குள்ளே இதுக்குள்ளே நிறையா சிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதில் நிறையா ஸ்டூடெண்ட் வெளியில் போயிருந்தீங்க. நான் சொல்கிறது எல்லாமே இப்போ உங்கள் கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கேண்டிடேட் யாரும் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிட்டன் மார்க்கை விட உங்கள் மார்க் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க்கு அவங்க மார்க்கை விட ரிட்டன்லேயே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வரதுக்கு தகுதியானவங்க, அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள் தான். இந்த பிசி மெனில் நீங்கள் வர தகுதியாலையா ஒருத்தர் இருக்கீங்க. அந்த எஸ்சி ஃபீமேலில் நீங்கள் ஒருத்தர் தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்கிறீங்க. மேலே நான் சொன்ன ஐஸ்வர்யா கனகமணியில் நீங்கள் இருக்கிறீங்க உள்ள. நீங்கள் ஓவரால் தான் பார்த்தாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க உள்ள, 2 பேருமே உள்ளே இருக்கிறீங்க. உங்களை செலக்ட் பண்ணலை. இந்த மாதிரி உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க, ஒரு 50+ பேர் இருக்கிறீங்க. ஒருத்தராக உங்களுடைய மார்க்கை ரிட்டன் மார்க் எடுத்து செக் பண்ணுங்கள். ரிட்டனுடைய பிடிஎஃப் ஃபஸ்ட்டு எடுங்க வெளியில். 3 பிடிஎஃப் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் 1:1, 1:5 அந்த ரிசல்ட் இருக்கும். அதில் அவங்களுடைய மார்க் ஃபுல்லாக போட்டுருந்துருப்பாங்க. அவங்க இப்போ விட்ட ஓவராலில் தெளிவாக சொல்லவே இல்லை. சொன்னால் தான் நம்ம பிடிச்சிருவோமே, பாயிண்ட்டை பிடிச்சிருவோமே, எப்படி எதில் எடுத்திருக்காங்க தெளிவாக அந்த ரோஸ்டர் வைஸ் விட்டுருந்துருக்காங்களா, எல்லா காலமும் சொல்லியிருந்துருக்காங்களா, எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காங்களா, ஸ்போர்ட்ஸா பிஎஸ்டிஎம்மா என்னன்னு சொல்லியிருக்காங்களா, சொல்லலை. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமே விட்டுருந்தா ரிசல்ட் முடிஞ்சு கேஸே இருந்திருக்காது. இப்போ போய் விட்டுட்டு
இப்போ நீ தெளிவாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் அவரு தான் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ தெளிவாக சொல்லியிருக்கணும்ல ரோஸ்டர் வைஸில் இவங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு நான் வந்து இதில் தான் எடுத்திருக்கேன், ஸ்போர்ட்ஸில் எடுத்திருக்கேன், இவங்க வார்டில் எடுத்திருக்கேன்னு சொல்லி தெளிவாக எடுத்திருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சில்ல. இப்போ நீங்கள் தான் ஒரு குழு போட்டு தானே எடுத்திருக்கீங்க, இதில் தெளிவாக விட்டுருந்தாலே வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் தெளிவு இல்லை. ஓகேவா? நீங்கள் எல்லா ரிசல்ட்டும் உங்களுடைய ரிசல்ட்டை ஆரம்ப ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ரிசல்ட்டில் வராதவங்கள சொல்கிறேன். இந்த தேர்ட் ரிசல்ட்டில் வராதவங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் உங்கள் மார்க் எவ்வளோ, இந்த தேர்ட் ரிசல்ட்டில் வந்தவங்க பேர் அதில் இருக்கா, அந்த பிடிஎஃப்ல போட்டு சர்ச் பண்ணுங்கள், மேலே போட்டு சர்ச் பண்ணுங்கள். அவங்களுடைய ரிட்டன் மார்க்கும் உங்களுடைய ரிட்டன் மார்க்கையும் சர்ச் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ப்ரூஃபை கூட நான் செக் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் நிறையா குளறுபடி இருக்குது. 2023 பேட்சை விட்டாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.